சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் ரெட் அண்ட் மூவிஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மாவீரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இப்போ காமிக் ஆர்டிஸ்ட் தான் அப்படி ஹீரோவா இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி வந்து இருக்கணும் இல்லையா. ஏன்னா கேரக்டர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆளு. ஓகே. ஸோ அவரோட டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரெய்லரில் பார்த்ததுக்கு அப்புறமே நிறையா கால்ஸ் வந்துச்சு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படியே இன்னும் டபுள் ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. கமல்ங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிரஷனுக்கும் மற்ற இதுக்கான ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. ஸோ என்னன்னா அயலான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சில கட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக வந்துருக்கு ஆக்சுவலாக. விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் அர்ஜுனின் அன்பான வணக்கம். சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் மாவீரன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த டீசர் ட்ரைலர்லேருந்தே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இதில் ஒரு காமிக் ஆர்டிஸ்டாக தான் வந்து வலம் வர போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதில் அவர் யூஸ் பண்ணுற அந்த காமிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வரைஞ்சவர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்காரு. ஸோ காமிக் ஆர்டிஸ்ட் ராமமூர்த்தி இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரோட தான் பேச போகிறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். இது எதிர்பார்த்தது தானா இந்த சக்ஸஸ்? அதாவது இந்த மூவியோட சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக அது, ஏன்னா ஸ்டோரி அந்த மாதிரியான ஸ்டோரி. ஸோ அது சக்ஸஸாக போயிட்டுருக்கு. பட் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ரெகக்னைஸ் கிடைக்கிறது வந்து ஒரு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஒரு பெரிய ஹாப்பி தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க, காமிக் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. குறிப்பாக உங்களை தேர்வு பண்ணுறதுக்கு மனோன் அஸ்வின் அவர்களுக்கு என்ன ஒரு ரீசன் கிடைச்சது? அவர் உங்களை எப்படி வந்து சென்றடைஞ்சார்? நான் போகும்போதே நிறைய வெவ்வேறு ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. காமிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறையா ட்ரை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவரை மீட் பண்ணும்போதே நிறையா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஒர்க்ஸுக்கும் என்னுடைய ஒர்க்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அது நல்லா இல்லைன்னு இல்லை, பட் இவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்னோட நியராக இருந்ததுனால ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து கிடைச்ச ஒரு இதுதான். ஸோ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, அவர் வந்து ரொம்ப நேர்த்தியாக அவரோட ஒர்க்ஸை வந்து பார்ப்பாரு அப்படின்னு. அவர் எவ்வளோ தெளிவாக இருக்காரு, ஸ்பாட்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஒட்டுமொத்தமாக அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ காமிக் ஆர்டிஸ்ட் தான் அப்படி ஹீரோவாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டு எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியோட தான் அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போதுமே நிறையா டிஸ்கஷன் போகும்போது, அப்புறம் நாங்கள் வந்து ஸ்பாட்டில் ஸ்கெட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே அவர் வந்து டைரக்ட் பண்ணுவார். நமக்கு ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணும்போது வந்து பட் ஸ்பாட் இருக்கு, லைவ் ஸ்பாட்டாக இருக்காது. அது நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். பட் லைவ் ஸ்பாட்டில் ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிற அந்த டீட்டெயிலெல்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அந்த வகையில் என்னென்னா இவர் கூட ஒர்க் பண்ணதுனாலே நல்ல ஒரு நல்ல அவுட்புட்டாக அது வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸ்பெசிஃபை பண்ணி என்ன கேட்டார் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ? எனக்கு இப்படி தான் ஒன்று வேணும். ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அவர் ரொம்ப மேஜராக ஒரு இது பண்ணார். ஏன்னா மெயின் கேரக்டராக ஒன்று இருக்குது, அந்த கேரக்டர் தான் த்ரூ அவுட் மூவியை வந்து ட்ரைவ் பண்ண போகுது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ஹை ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப இதாகவும் போயிட முடியாது. ஏன்னா கேரக்டர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள். ஓகே. ஸோ அவரோட டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ப்ரெஸ் ஆகட்டும், பென்சில் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும், ஸோ அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஸோ அப்படி தான் ஃபைனலாக நீங்கள் தியேட்டரில் பார்க்குற அந்த ஃபார்முக்கு வந்துச்சு. ஸோ படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன மாதிரியான நிறைய இப்போவே உங்களுக்கு நிறைய கால்ஸ்? ஆமாம். ஸோ ட்ரெய்லரில் பார்த்ததுக்கு அப்புறமே நிறையா கால்ஸ் வந்துச்சு, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அது அப்படியே இன்னும் டபுள் ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போக எனக்குமே, ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்டு வரைக்கும் நிறையா இடங்கள்ல வந்து அந்த ஒர்க்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருந்தாலும் இதை காட்டுறது எப்படி காட்டுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு காட்டுற மாதிரியும் இருக்கலாம், ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் த்ரூ அவுட் அந்த மூவி வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே நமக்கு பிலீவ் கொடுத்துருப்பாங்க அந்த இது. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஸோ இவர் தான் அந்த மாவீரன். ஆமாம். ரைட். ஸோ இவருக்கான இந்த ரெஃபரன்ஸ் வந்து கமல் சார் கிட்டேருந்து எடுத்தீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது கரெக்டாக எந்த
கமல் சாரோட வெர்ஷன், பிகாஸ் நிறைய கெட்டப் போட்டிருக்காரு ஆமா அவரு. ஆமா ஆமா. ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் So, பாயிண்ட். அது வந்து எப்படின்னா ஒரு 80s ப்ளஸ்ல கிடைச்ச ரெஃபரன்ஸ் தான் அதெல்லாம். ஓகே. ஏன்னா அப்போ பொதுவாக அவர் வந்து எக்ஸ்பிரஷனில் வந்து ஒரு பயங்கர பெர்ஃபெக்ஷன் இருக்கும் அவருடைய ஒர்க்கில், அவருடைய இதில். அது போக டேரக்டருடைய கால் தான் ஓவரால் நம்ம அந்த அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஓகே. நான் நிறைய ஸ்கெச்சஸ் வந்து எக்ஸாக்ட் கமல் மாதிரியே பண்ணி கொண்டு போனேன். ஓகே. பட் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா கமல்ங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிரஷனுக்கும் மற்ற இதுக்கான ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்தது தான் இந்த இது. ஸோ இது வந்து அவர் கூடயே இருந்து ஒர்க் பண்ணி ஒரு இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த வெர்ஷனுக்கு வந்து. ஆமாம் ஆமாம், இது நல்லாவே ஆக்சுவலாக பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ ஒரு 80ஸ்னா அந்த சகலகலாவலவன் அந்த டைம் கமல் சார் அதுல இருந்து நாயகன் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அதெல்லாம் எடுத்திருந்தேன். ரைட். பட் இதில் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தது. ஸோ ஹேருக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். சிவகார்த்திகேயனுக்கு இதை பற்றின புரிதல் அவருக்கு எப்படி இருந்தது? அவர் எதாவது சந்திச்சு பேசுனீங்களா? இல்லை, ஏன்னா நான் அந்த டைமில் ஆன் டேபிள் ஒர்க்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்கெச்சஸாகவும் ஒவ்வொரு ஸ்கெட்சுக்குமே ஃபைனல் ஆகிறதுக்கு வேறு ப்ரிமேட்டிவ் ஸ்கெச்சஸ் நிறையா போச்சு. ரைட். ஓகே. ஸோ அந்த இதில் பிஸியில் இருந்தோம். ஸோ அவருமே பயங்கர ஷெட்யூலில் இருந்தார். ஓகே. பட் அவர் பயங்கரமாக சிங்க் ஆகிடுச்சு அந்த இது. ஆமாம். ரைட். ஏன்னா அவருக்குமே ஒரு பயங்கர கிளாரிட்டி இருந்துச்சு. டேரக்டர் வந்து ஒரு கம்ப்ளீட் விஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஓகே. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் காமிக்? நான் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபில் தான் இருந்தேன். பட் என்னென்னா நான் ஒன்ஸ் காலேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் காமிக் ஆர்ட் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஸோ அப்போ வந்து ஒரு 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 ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரெகுலரான ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஏற்கனவே இருந்த காமிக்ஸோட திருப்பி நான் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த சினிமா உள்ள என்ட்ரி ஆகிட்டு நிறையா ஸ்டோரி போர்டிங்ஸு, கான்செப்ட் ஆர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்தது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும். ஒரு குறிப்பாக ஒரு எத்தனை இயர்ஸ் கணக்கு வச்சுக்கலாம் இந்த மொத்தமாக இந்த காமிக்? எனக்கு தெரிஞ்சு 2014 அந்த இது போச்சு ஆக்சுவலாக. ஓகே. பொதுவாக ஒரு படத்தில் டான்ஸர் காட்டுவாங்க, சிங்கர் காட்டுவாங்க, இவங்களெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் நம்ம ப்ரொஃபஷனை ஏதாவது ஒரு படத்தில் நல்லா க்ளோரிஃபை பண்ணி காட்டுவாங்களா? நமக்கான ஒரு ரெகக்னேஷன் வருமா? என்னைக்காவது ஒரு ஏக்கம் இருந்திருக்கா? இல்லை, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி தான் இந்த காமிக் அப்படிங்கிறது. ஸோ ரெகக்னேஷன் தாண்டி எனக்கு என்ன ரொம்ப பர்சனலாக ஒரு இது இருக்குன்னா, நீங்கள் மூவியில் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் படிக்கிறது வழியாகவும், நீங்கள் காமிக் படிக்கிறது வழியாகவுமே உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று அது ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிறது தான் எனக்கு மேஜராக இருந்த இது. ஸோ அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரெகக்னைசேஷன் தாண்டின ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்படி வரும்போது வந்து ஆஸ் அ வியூவராகவும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், இண்டஸ்ட்ரியாகவும் டெவலப் ஆகும். ஸோ அதான். ஸோ உங்களுடைய பேஜஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸாக பார்க்கும்போது இந்த படமும் ஒரு சின்ன அரசியலை வந்து பேசுது. நீங்களுமே வந்து உங்களுடைய ஸ்கெச்சஸ்ல நிறைய அரசியல் வந்து பேசியிருக்கீங்க. மார்க்சிஸ்டா இருக்கட்டும், அவருடைய டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போதே. ஒரு 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 பர்டிகுலர் டிராயிங்ல ஒரு அரசியலை ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ற விஷயத்தை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா ஒரு பொதுவாக விஷுவல் மீடியம்ங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜுங்கிற அந்த பார்டர் இல்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து விஷுவலாக காட்டும் போது அதோட ரீச் வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் ஒன்றை விஷுவல் பண்ணும்போது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ணணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எழுதும்போது இருக்கிற அந்த டீட்டெயிலை விடவே விஷுவல் பண்ணும்போது, ஏன்னா அது நேரடியாக பார்க்கறதுனால அதனோட விஷுவலோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம சோசியல் இஷ்யூவை எடுத்து பண்ணும்போது வந்து அது இல்லாமல் கரெக்டாக நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜியை வந்து இந்த இஷ்யூ வந்து அந்த ஐடியாலஜி படி நம்ம எப்படி பார்க்குறோம், ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ட் வந்து அதனுடைய ரீச்சில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அது என்ன சொல்கிறது, அது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன். ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு டீ கடையிலையும் கூட நின்று பேசிகிட்டு இருப்போம் இல்லையா, ஒரு அரசியல் ரீதியான ஏதோ ஒரு இது இருக்கும், நம்ம ஒரு கமெண்ட் கொடுப்போம். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம என்ன பண்ண முடியும்?
நம்ம ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணி என்னோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, இல்லை நாம் அதை எப்படி பார்க்க முடியும், ஸோ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இதுக்குள்ள அப்படிங்கிற இதை வந்து நம்ம முன்வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் தான், விஷுவல் லாங்குவேஜ் தான். இப்போ எனக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அது வழியா நான் வந்து ஒரு கருத்தை கம்யூனிகேட் பண்றேன் அப்படிங்கிறது தான். ஸோ காமிக் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ப்ராசஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இது இல்லாம ஆன் செட்ல ஒரு படம் எடுக்கிற ஒரு ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு ஒரு ஸ்டோரி போர்டோ இல்லைன்னா வந்து ஸ்கெட்ச் பண்ணி நீங்க கொண்டு போற விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவருக்கு, ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுல இருந்தோ அது அண்டர்ஸ்டாண்டிங். கண்டிப்பா. காரணம் என்னன்னா, ஏன்னா இப்போ இது வந்து எல்லாமே ஒவ்வொரு சீனோட கனெக்ட் பண்ணதா இருக்கும். ஜஸ்ட் அவர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. அது வந்து ப்ரீவியஸ் சீனோடையோ நெக்ஸ்ட் வர சீனோடையோ கனெக்ட் பண்ணதா இருக்கிறதுனால அவர் ஒர்க் பண்றத வந்து இவங்க ஸ்பாட்ல லைவா எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கெட்ச் வந்து ஏதோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி மூவில காட்டியிருந்தாலும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் லைவா தான் போயிருக்கும். அது காரணம் என்னன்னா அது கனெக்ட் ஆகணும்ல. ஸோ அது நீங்கள் அடுத்த சீன் வருது அப்படிங்கும்போது இதோட கனெக்ட் ஆகும்போது இவர் என்ன மாதிரியான மூட்ல வந்து அதை ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத கனெக்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நானும் இப்போ நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்பாட்டில் போயிட்டு எனக்கு வேலையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க ரெடின்னு சொல்லும்போது நம்ம ஒர்க் பண்ண போவோம். பட் கேமரா ஆங்கிள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு என்னென்னா கை மட்டும் அங்கே நம்ம சரியாக பார்க்க முடியாது நம்ம என்ன டிராயிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டில் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கும். பட் அது நல்லாவே வந்திருக்குண்ணா. வரும்போது எந்த வித இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் சார் தான் வரைஞ்சாருங்கிற இது வந்து பயங்கரமாக சிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அவர் வந்து இந்த பேப்பர்லலாம் வரைவாரு. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கிரெடிட்ஸ் வந்து மாறுற மாதிரி வேற ஒருத்தருக்கான அந்த கிரெடிட்ஸ் போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்க நிஜ வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ணதுல ஒரு 50% மேல கிரெடிட்ஸ் வந்து போட்டதில்லை. நீங்க சிரிச்சிட்டு சொல்றீங்க, ஆனா அது உண்மையிலே பெயின்ஃபுல்லா தானே ப்ரோ இருக்கும். பெயின்ஃபுல்ங்கிறத தாண்டி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரியோட இது என்னென்னா, நம்ம பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான். பட் அதுக்கு ஒரு ரோல் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இண்டஸ்ட்ரி புரிஞ்சிக்கும் போது அது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது ஒன்றும், ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஈஸியாக டெவலப் ஆகிடாது இல்லை. ஸோ அதே மாதிரி இது வந்து தப்பு ரைட்டுங்கிற கான்செப்டுக்குள்ளே வராது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் வந்து நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை சொல்கிறோம். பட் வெவ்வேறு கைண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. 50% மேலே கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்தது இல்லைன்னா கண்டிப்பா அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு பேப்பர்லேயோ அதுலேயோ பார்க்குறீங்க, டக்குன்னு நமக்கான ஒரு கிரெடிட்ஸ் இல்லைங்கிறப்போ உங்களுக்கு இல்லை அது இல்லை. எனக்கு ஆக்சுவலாக மேகசின்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி இல்லை. பட் இந்த ஏன் சினி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஸ்டோரி போர்டிங் எல்லாம் ரொம்ப இப்போதான் லேட்டராக அதை வந்து அவங்க வந்து ரொம்ப ரெகனைஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த இதே இல்லை, மாறிடுச்சு ஆக்சுவலாக. நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 years முன்னாடியே நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஜேர்னி அப்படி இருந்தது. பட் ஓவரால் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர அப்ரோச்சபிளாக இருக்குது. அது போக ரொம்ப செம ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிருக்குங்க இன்னைக்கு. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு தான். காரணம் என்னன்னா, நம்ம இந்த ஒர்க் பண்ணுற இது வந்து ஃபைனலாக எப்படி வருதுங்கிற இது வந்து நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்ரோச் லெவல்லையே அந்த ஒர்க்ஸ் வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் அது மூவ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஒர்க் பண்ணதுக்கான இதுவும் கிடைக்காது. ஸோ ரெண்டுமே ரெகக்னைஸும் பிரச்சனை இருக்கும், அப்புறம் பேமெண்ட் வாய்ஸும் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கடந்துதான் வரணும். ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப இல்லையா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஜெயண்ட் ஆர்ட் ஃபார்ம் இது. ஸோ இதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் அது மாறிடும். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 200% மாறி இருக்கு. ஏன்னா நிறைய வெவ்வேறு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், கிரியேட்டர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுடைய ஒவ்வொரு படிநிலையில தான் அவங்க உருவாகி வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லா டெக்னீஷியனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லியிருந்தீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெக்னீஷியன்ஸ் இந்த காமிக் பத்தின ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வருது இந்த படம் மூலியமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்ததாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. இந்த அடாப்பில் வந்து இந்த ஃபயர் ஃப்ளை இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க.
அதெல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்த லைட்டா அப்படி ஓபன் பண்ணா போதும், அதுவே வந்து நமக்கு ஒரு வெர்ஷன் கொடுக்கும் வரைஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது என்ன புதுசா ஏஐன்னு ஒண்ணு வருதுன்னு சொல்லி அது ஏதாவது ஒரு ஆபத்தா பாக்குறீங்களா, இல்ல எப்படி இருந்தாலுமே ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு மரியாதை எப்படி இருந்தாலும் இருக்குங்கிற மாதிரி ஸோ பாக்குறீங்க? இப்போ ஏஐ வந்து ஏஐனால உன்னை கிரியேட் பண்ண முடியாது. அது வந்து என்ன பண்ணும், ஏற்கனவே இருக்கிற விஷுவல் டேட்டாஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட் ப்ரோக்ராம்டான ஒரு விஷயம். ப்ரோக்ராம்டான ஒரு இதுதான். ஸோ சொல்லப்போனால் நான் பர்சனலாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, இனிமேல் தான் ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் இருக்கு. ஓகே, அப்படி ஆமா ஆமா. ஏன்னா அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ஏஐ மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இன்புட் கொடுப்பாங்க, எனக்கு என்ன எப்படி வேணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம அவுட்புட்டாக கொடுப்போம். பட் இன்னரா நமக்கு நடக்கிற ப்ராசஸோ இல்லை நம்ம அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்போம், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இன்னைக்கு ஏஐ வந்ததுனால சொல்லப்போனால் அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது செப்பரேட் ஒரு 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 கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கான டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். பட் ஒரு பர்சனலாக ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களுடைய ஓன் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஏஐ வந்து எந்த வகையிலையும் தடையாக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு டெக்னாலஜியோட ஒரு ஒரு சேஞ்ச் தான் அது, ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம். பட் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற அவங்களுடைய ஓன் ஸ்டைல் ஆகட்டும் மற்ற இது எந்த வகையிலையும் தடப்படாதுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. சூப்பர் சூப்பர். இதுக்கு மக்கள் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, உங்களோட முதல் படம் அயலான். ஆக்சுவலா ஆமாம் ஆமாம். அயலான்ல வந்து நீங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்டா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டா, கிட்டத்தட்ட மக்கள் எல்லாருமே வந்து ஏலியன் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரிங்கிறப்போ தமிழ் சினிமால இது எப்படி அடாப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகரா வைத்து. அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? தெரியல, பட் ரொம்ப ரொம்ப மேலோட்டமா. ஸோ என்னன்னா அயலான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பொதுவாக டேரக்டர் நானும் ஒரு ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக. ஸோ அவர்கிட்ட அவர் எப்படி ஸ்டோரி சொல்கிறாரோ அந்த விஷுவல் பண்ணுற இடம் வந்து எப்படின்னா ஒரு பயங்கர ரேஞ்சான ஒரு ஃப்ரேம் தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா வெறும் ஷார்ட் டிவிஷனோட நகர்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி போர்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சிஜி ஓரியன்டா, ஸ்டண்ட் ஓரியன்டா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது போயிட்டு இருக்கும். பட் இந்த மூவி எப்படின்னா ஓவரால் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான மூவியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து நம்ம வந்து ரொம்ப நிறைய டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரும் நிறையா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. ஒரு சின்ன இது மட்டும் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஓஎஸ் இருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தான் இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃப்ரேம்ஸ்க்கு மேலே நாங்கள் நான் சொல்ல ஃபைனலாக, அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரேம்ஸ் ரஃபாக போயிருக்கோம். ஸோ ஃபைனலாக அது வந்து டிஜிட்டல் மேனுவல் எல்லா இதையும் பண்ணியிருக்கிறோம், 3D இது எல்லாத்துலேயுமே போயிருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் நினைக்கிறத தாண்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக. இந்த தீபாவளி வரப்போகுது இல்லையா, ஏதாவது அவுட்புட் ஏதாவது பார்த்தீங்களா படத்தை? சில கட்ஸ் நான் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ பத்திரிகையில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அது ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் இருக்குல்ல, நம்ம அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட இது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். வந்து கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய அந்த இம்பேக்ட். ஸோ என்னன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அவசர உலகமாக இருக்குது. ஏன்னா இன்னொன்று இந்த மிடில் கிளாஸோடைய இது, அது போக வந்து ஒர்க்கிங் கிளாஸே எப்படின்னா அவங்க இயங்குறதே வந்து டைம்லெஸ்ஸான ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு இஷ்யூவை வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகலாம். அது போக வந்து அவங்களுக்கும் அதை பற்றின அவங்க ஒரு ஓன் ஒப்பீனியனை உருவாக்க முடியும். இது வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும் பத்தாது இதுக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு விஷுவல் இது இருக்கணும். அந்த விஷுவல் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு பயங்கர டைரக்டான ஒரு இது இருக்கணும். ஸோ அப்படி தான் இந்த கார்ட்டூன் ஆகட்டும், ஒரு சோஷியல் இல்லஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் இப்படி தான் வருது. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சமூகத்தில் இஷ்யூ இருக்கிற வரைக்கும் இதனோட இம்பார்ட்டன்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் கிடையாது இல்லையா, இது ஓன் எக்ஸ்பிரஷன் இல்லை. இது வந்து ஒரு சோசியலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே சமூகத்தோட ஒரு எக்ஸ்பிரஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டான ஒர்க். அது ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒர்க்கு தான் வந்து கார்ட்டூன் ஒட்டி வர இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து
ஒர்க்காக பண்ணுறதுலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஐலாண்டில் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டோரி போர்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ எசென்ஷியல்னு நினைக்கிறீங்க? ஸோ பொதுவாக ஸ்டோரி போர்டிங் வந்து ஒரு ப்ரீ விஷுவலுக்கான ஒரு டெக்னிக்காக தான் நம்ம பார்க்குறோம். பட் இப்போ வந்து அந்த ஸ்டோரி போர்டிங்கோட மெத்தட் வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்குது. வெவ்வேறு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் சீக்கிரம் ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பட்ஜெட் வைஸே இது வந்து உங்களை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஸ்டோரி போர்டிங்கோட ஒரு கதை நம்ம ஒரு இதை அப்ரோச் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் இதை அப்ரோச் பண்ணும்போது வந்து பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ என்ன டேட்டோ அந்த டேட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண. ஏன்னா ஒரு டீம் நீங்கள் அங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது சினிமோட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை உள்ள ஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ என்ன அடுத்து என்ன வரப்போகுது, என்ன சீன் இது, என்ன நெக்ஸ்ட் ஆங்கிள் என்ன இருக்குது, இதுக்கு டைமிங் என்ன, இது கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸா 4 மினிட்ஸா இந்த மாதிரி எவ்வளோ நேரம் இது போகுது அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு இது கிடச்சிரும். அது ஒரு விஷன் கிடச்சிரும் ஸ்டோரி போர்டிங் வழியாக. ஸோ இதுக்கு வந்து மேஜராக ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அதில் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோரி போர்டிங்க்கு நிஜமாலுமே ஒரு ஸ்பாட்டில் வந்து அதை நல்லா தவிர்க்க முடியும். நிஜமாலுமே அதுதான். ஏன்னா இது வெறும் ப்ரீ விஷுவலுக்கான டெக்னிக் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் விஷுவல் ஸ்கிரிப்ட் தான். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க பிரதர். கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களை எதுவுமே வரைய வைக்காமல் நாங்கள் இன்டர்வியூ முடிச்சோன்னா, ஸோ இந்த படத்து மூலிமா ஒரு நல்ல வெற்றி, உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன இப்போ அயலாண்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, வேறு என்னென்ன சம்பவங்கள்லாம் ஃபியூச்சரில் ரெடியாக வச்சுருக்கீங்க? ஃபியூச்சரில் ஒரு காமிக் புக் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி கிட்டத்தட்ட மாவீரன் முன்னாடி இருந்தே போயிட்டு இருந்தது தான். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ மேபி அது இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கான வேலை. ஸோ உங்களோட ஸ்டோரியில் ஒரு காமிக் புக்? ஆமாம், என்னுடைய ஓன் ஸ்டோரி. ஓகே, சூப்பர். ஸோ கதை எழுதுறதுல டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது? ஆமாம். ஸோ அது ஆப்வியஸாக நமக்கு இண்டஸ்ட்ரி ஒட்டி வர்றது தானே. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ அந்த புக்கை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களை மாதிரியான டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லைம் லைட்டில் வந்து வரணும். கூடிய சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு சினிமா தான் இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அது வந்து நடக்கும். அதுக்கு வந்து விகடன் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி. சாந்தி டாக்கிஸ் தயாரிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் மாவீரன் ரசிகர்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது.